சில விஷயங்கள் நான் தவிர்க்க விரும்புகிறேங்க. நான் வந்து அரசியல் பேச விரும்பலை. நான் நிறைய பேசுவேன். முதல்லலாம் நான் வந்து அரசியலை வந்து தினம் பார்த்துட்டு என் கூட இருக்கிற மாவட்ட செயலாளருக்கே நான் வந்து இது நடந்தது, இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ½ hour நடந்த விஷயமா இருக்கும். 7 மணிக்கு நியூஸ் வரும். அப்போ 7 மணிக்கு தான் அவர் ஜேர்னியில் வந்திருப்பார். அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். 7:30 8 மணிக்கு நான் மேடைக்கு போகிறப்போ நானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நிறைய ஸ்டோரேஜ் ஆகி இங்கே வரைக்கும் எனக்கு தலைக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு வந்து நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்கிறதால எதையுமே பேசாமல் மென்று மூழ்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எது பேசினாலும் மற்றவங்களுக்கு சாதகமாகிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தான். இப்போ நான் ஒருவரை குறை சொல்லி பேச ஆரம்பித்தேன்னா அது மற்றவங்களுக்கு சாதகமாகிடும். மற்றவரை குறை சொல்லி பேச ஆரம்பித்தேன்னா இன்னொருத்தருக்கு சாதகமாகிடும். அதனால மிக பொறுமையாக இருக்கிறேன். வேற ஒன்றும் என்னங்க மெல்ல மெல்ல என்னை ஏமாத்தை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, வெற்றிடம் இல்லை. அது எது நடந்துட்டு தான் இருக்கும். வெற்றிடம் சொல்ல முடியாது. நான் இந்த பேட்டியின் மூலமாக ஒன்று கேட்குறேன். இப்போ மறைந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் இருக்குல்ல, அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் யாருக்குமே தெரியாது. ஒரு 4 பேர் குற்றவாளி நிற்க வைக்கிறாங்க. அவங்க முகத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே வேற கட்சிக்காரர்கள் இல்லையா? இந்த கருணாபுரம்ன்ற ஊரில் வேற கட்சிக்காரங்களே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு? விற்கிறாங்கன்னு தெரியுது இல்லை? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இதை நான் கேட்பேன்ல, பொதுமக்களாக கேட்குறாங்கல்ல. நீங்கள் முதன்மைனா உங்களுக்கு பங்கு போகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்தாபனத்துடைய ஓனர்னா உங்களுக்கு முதல் பங்கு, வேலைக்காரங்களுக்கு பங்கு, அவங்களுக்கு பங்கு. எல்லாரும் தானே உடன்பட்டுருக்கீங்க. யாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நீங்கள்? யாருக்கு தெரியாதுன்னு கேட்குறேன். ஏதாவது ஒரு ஊருன்னு இருந்தால் அங்கே எல்லா கட்சியாக இருந்தவங்களும் இருப்பாங்கல்ல, நிர்வாகிகளும் இருப்பாங்கல்ல. 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு 2 பேராது இருப்பாங்கல்ல. அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது ஒருவரை குறை சொல்லி தப்பிக்கிற வியாபாரம் கிடையாது. ஸோ அதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நிறையா இருக்குது. நான் பேசிடுவேன். வேணாம். சாரிங்க, நோ கமெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசுவேன். நான் சொன்ன தலைக்கு மேலே இருக்குது. எனக்கு இப்போ இங்கே வரைக்கும் இருக்குது. நான் பேசுவது மற்றவருக்கு சாதகமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நான் பேசாமல் இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.